ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு வாங்கி நல்லா ஆஞ்சிட்டு அதை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. புளிக்காத கட்டி தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு போட்டுக்கோங்க எண்ணெயில். இதில் அலசி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை போடுங்க. போட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கீரையில் இருக்க பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அது மட்டும்தான். ஏன்னா அந்த க்ரீனிஷ் கலர் நமக்கு கலர் போகக்கூடாது. நம்ம இப்படி வதக்கும் போது அந்த கலர் போகாது. நமக்கு அந்த 100% நியூட்ரிஷன் நமக்கு இருக்கும், அப்படியே கிடைக்கும். ரொம்பவும் வதக்கி இருக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. வதக்கின கீரையை பேனில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. சின்ன மிக்சி ஜாரில் வதக்கின கீரை, பச்சை மிளகா, தேங்காய் சில்லு போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 செகண்ட் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்ச கீரையை இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இதில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கீரையில் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மணத்தக்காளி கீரை பச்சடியில் எந்த விதமான ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல. தயிர் சேர்க்கறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி, ஹெல்த்தியும் கூட. எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.